الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபா தாபிஈன்கள் மீதும் இந்த ஜுமாவினுடைய வணக்கத்தினை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் வற்றாமல் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஜுமாவினுடைய உரையில தாவா களத்தில் தலம் பதிப்போம் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஏன் இந்த தலைப்பினை நாம் தேர்வு செய்திருக்கிறோம் என்று சொன்னால், பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற அனைத்து மக்கள் மத்தியிலும் அவர்கள் தௌஹீத் கொள்கையை ஏற்றவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இந்த ஓரிரை கொள்கையை ஏற்காதவர்களாக இருந்தாலும் சரி, தாவா என்று சொன்னால் மக்களிடத்துல மார்க்கத்தை எடுத்து சொல்லி அல்லாஹுவின்பால் மக்களை அழைப்பதற்கான ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக எல்லா மக்களிடத்துல இருக்கிற எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பணியை மார்க்க கல்வியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது பேச்சாளர்களாக பயிற்சி பெற்றவர்கள் மற்ற இந்த கொள்கையிலே இல்லாத மற்ற நபர்களை பார்த்தோமேயானால் அவர்கள் ஒரு சில நாட்கள்ல தப்லீக் என்று சொல்லி சென்று அந்த தப்லீக்ல போறவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க, நன்மையை சொல்லிக்கிடுவாங்க. மார்க்க அறிஞர்களாக இருக்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்க, இந்த தாவா பணியை செய்வார்கள் என்பதுதான் அநேக மக்களினுடைய கருத்தாக எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த தாவா பணியில இன்றைக்கு மக்கள் எல்லோரும் முன்னின்று செய்யப்படுகிற செயல்பாடுகளாக இன்றைய அழைப்பு பணி இருக்கிறதா என்று பார்த்தோமேயானால் எல்லா இடங்களிலும் அப்படியான ஒரு சூழல் கிடையாது. நிர்வாகத்துல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே ஏற்பாடு செய்வார்கள். அதுல எப்பயுமே நம்ம பள்ளியில யார் இருக்கிறா அல்லது வெளியிலிருந்து பொதுவாக பேசக்கூடியவர்கள் மார்க்க பேச்சாளர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த பிரச்சாரத்தை செய்வார்கள். அதோடு அந்த தாவாவுடைய பணி என்பதை முடிஞ்சிடும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இந்த தாவாவுடைய விஷயத்துல எப்படி வழிகாட்டுகிறது என்று பார்த்தோமேயானால்,
குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்னு சொன்னா, யாரெல்லாம் முஸ்லீமாக அல்லாஹுவை இறைவனாக ஏற்று முஹம்மது நபியை யாரெல்லாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, அழைப்பு பணி செய்ய வேண்டியதை ஒரு கடமையாக இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறார். எப்படி நமக்கு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தொழுகை கடமையாக இருக்கிறதோ, எப்படி ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போன்று ஒவ்வொரு முஸ்லிமும் என்ன செய்யணும்னா அழைப்பு பணியை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது நம் மீது கடமையாக இருக்கிறார். எப்படி அல்லாஹ் நமக்கு அதை கடமை என்று சொல்லுகிறான்? சூரத்துல் யூசுப் 12வது அத்தியாயத்தினுடைய 108வது வசனத்துல இறைவன் நபியை பார்த்து சொல்லுகிறான், நபியே நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹாதா ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய பாதை, இது என்னுடைய பாதையாக இருக்கிறது. அதுஉ இலல்லாஹ், நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ்வின்பால் மக்களை அழைக்கிறேன். அலா பசீரத்தின் அன வ மின் தபிஅனி, நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்கள், யார் நபியை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களும் என்ன செய்யணும், இந்த மார்க்கத்தை தெளிவாக அறிந்து கொண்டே அதனுடைய விளக்கத்தை புரிந்து கொண்டே அல்லாஹுவின்பால் அழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று என்ன செய்யறான், அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான். சூரத்துல் யூசுப்ல இந்த வசனத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப நபியை நாம பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், முகமது நபியை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், தூதராக எடுத்திருக்கிறேன், அவரை நான் பின்பற்றுகிறேன் என்று நாம சொல்லணும்னா ஒவ்வொரு மனிதரும் என்ன செய்யணும்னா அல்லாஹுவின்பால் மக்களை அழைக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இதை அல்லாஹ் நம் ஒவ்வொருவர் மீதும் என்ன செய்யறான்னு சொன்னா கடமையாக ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப இந்த கடமையை நிறைவேற்றுகிற விஷயத்துல நாம இன்றைய காலகட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா மிக பெரும் ஒரு அலட்சியத்தனத்தினை காட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. நம்ம குடும்பத்தை சார்ந்த சில நபர்கள் தவறுகளை செய்கிறார் என்றால் கூட அவர்கள்ட்ட கூட என்ன கிடையாது, இது தவறு, இது செய்யக்கூடாது, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல என்று தடுத்து அதை எடுத்து சொல்வதற்கான ஒரு நிலை இன்றைக்கு நம்ம இடத்துல இல்லாமல் இருக்கிறோம். அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்குரியது, அவர் நன்மை செஞ்சாருன்னா அது அவங்களுக்குரியது என்கிற ஒரு நிலையில் இன்றைக்கு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா அழைப்பு பணி செய்கிற விஷயத்துல அலட்சியத்தை காட்டிக் கொண்டு இருக்கிறோம். நாளை மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்டு என்ன பதில் சொல்றது? அழைப்பு பணி நம் மீது எல்லாருக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், கடமையாக ஆக்கி இருக்கிறான். இறைவன் ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் அல்லாஹ் என்ன செய்வான், நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மகிட்ட கேள்வி எழுப்புவான். கேள்வி எழுப்புனான்னா நாம இந்த கேள்விக்கான பதில் எப்படி சொல்றது? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கிடைக்கப்பெறுகிற எல்லா இடங்களிலும் மார்க்கத்தை குறித்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, மக்களை அழைத்திருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் அது எவ்வளவு ஒரு நெருக்கடியான இடமாக இருந்தால் கூட, எந்த அளவுக்கு புகாரியில நாம நபிமொழிகளை பார்க்க முடியும். அஹ்மதுல பதிவு செய்யப்படுகிறது, ஒரு போர்க்களம் இருக்கிறது, ரொம்ப நெருக்கடியான ஒரு இடம் எதுன்னா போர்க்களம் தான். போர்க்களத்துல போய் நின்று எதிரிகளோடு சண்டை போடுகிற அந்த தருணம் ரொம்ப நெருக்கடியான ஒரு தருணம். அஹ்மதுல பதிவு செய்யப்படுகிறது, மா காத்தல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போர்க்களங்கள்ல எதிரிகளோடு போர் செய்கிற பொழுது கூட என்ன செய்வாங்கன்னா கௌமன் ஹத்தா எதுவும் அவங்க என்ன செய்வாங்க, இஸ்லாத்துக்கு வர சொல்லி அழைப்பு கொடுப்பாங்க. ஒரு போர்க்களத்துல ரசூலா போர் செய்யும் பொழுது கூட எதிரிகள் இடத்துல ரசூலா என்ன செய்வாங்கன்னா மார்க்கத்தை குறித்து எடுத்து சொல்லி இஸ்லாத்தின்பால் அல்லாஹ்வின் மார்க்கத்தின்பால் அழைப்பு தருவார்கள் என்கிற நிலையை பார்க்கிறோம். ரசூலா இப்படியே நமக்கு வழிகாட்டுறாங்க. மார்க்க விஷயத்தை மக்கள் கூடுகிற எல்லா இடங்களிலும், ஒரு இடத்துல மக்கள் ஒன்று கூடுறாங்கன்னா அந்த இடத்துல உடனடியாக மார்க்கத்தை குறித்து அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தை குறித்த செய்தி நபிகளார் ஏன் எடுத்து சொல்லுகிறார்கள்? அப்படி ஒரு வழிகாட்டுதல் ரசூலுல்லாஹ் ஏன் நமக்கு காட்டுறாங்கன்னு சொன்னா அது இறைவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற கடமை. அது ஒரு வணக்க வழிபாடு. எப்படி தொழுகையை நாம் வணக்கமாக தொழுகிறோமோ, நோன்பை எப்படி வணக்கமாக நாம வைக்கிறோமோ, அது போன்று நாம அழைப்பு பணி செய்யறதுங்கிறது என்ன, நமக்கு இறைவன் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு வணக்க வழிபாடு. இந்த வணக்க வழிபாடுல அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஏராளமான அந்தஸ்துகளை நன்மைகளை தருகிறார். அதையெல்லாம் நாம் என்ன செய்யணும், கவனிச்சு பார்க்கணும். அல்லாஹ் எப்படி எவ்வளவு நன்மைகளை தருகிறார். ஒரு அழைப்பு பணி செய்யறதுனால இறைவன் நமக்கு தருகிற நன்மை என்ன? உதாரணத்துக்கு
தொழுகை என்பது நம் எல்லோருக்குமே ஒரு கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை. முடிந்த அளவு என்ன செய்யறோம், உயிரோடு வாழுகிற காலகட்டங்கள்ல ஒரு 50 ஆண்டு கால தொழுகையை நாம் நிறைவேற்றோம் வைங்க. அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய மரணத்திற்கு பிறகு அந்த 50 ஆண்டு கால தொழுகைக்கான நன்மை என்னவோ அதான் கிடைக்கும். மௌத்தா போனதுக்கு பிறகு அந்த நன்மை கிடைக்குமா? இவர் 50 வருஷம் தொழுது இருக்கிறாரு, இவர் மௌத்தா போயிட்டாரு, மௌத்தா போனதுக்கு பிறகு கூட அவருக்கு தொழுத நன்மையை இறைவன் தருவான்? ஆனா கிடையாது. ஏன்? ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க, ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு நன்மை கிடைக்கிற அத்தனை பாதைகளும் தடைபட்டு வருகிறது, 3ஐ தவிர ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நம்ம தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் நாம உயிரோடு இருக்கிற பொழுது எதை செய்கிறோம் அதான் நன்மை. அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு தருவான். அது எத்தனை ஆண்டுகள் செய்தாலும் சரி. ஆனால் தாவா பணியில் அல்லாஹ் அப்படி நன்மையை தர்றானா? தாவா பணியை பொறுத்தவரை நமக்கு கிடைக்கப்படுகிற நன்மைகள் எப்படியான வகைகளில் அமைந்திருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதனுடைய நன்மைகளை குறித்து சொல்லும் பொழுது திருமதியில பதிவு செய்யப்படுகிற ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு, ஒரு மனிதர் ஒரு நபரிடத்துல ஒரு நற்காரியத்தை ஒரு நல்ல செயலை குறித்து எடுத்து சொல்லுகிறார், ஒரு சிறந்த ஒரு அழகான செயல்பாடை குறித்து அவருக்கு எடுத்து சொல்லுகிற பொழுது மிஸ்லு அஜ்ரின் ஃபாயிலிஹி, அந்த செயலை செய்பவருக்கு எவ்வளவு கூலி கிடைக்கிறதோ அதே போன்று கூலி என்ன செய்யும், யார் சொன்னாரோ அவருக்கும் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இதே செய்தி நம்ம முஸ்லிம்ல பார்க்கலாம். முஸ்லிம்ல சற்று கூடுதல் விளக்கத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒரு மனிதர் மக்களை என்ன செய்யறாரு, நேரான பாதையில் அழைக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மனிதர் மக்களை அழைக்கிறார், அவருடைய அழைப்பை ஏற்றி யாரெல்லாம் அவர் சொல்லுகிற செய்தியை ஏற்று பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, தங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு என்ன கூலி வழங்கப்படுகிறதோ அதே போன்ற கூலி யார் மூலமாக சொல்லப்பட்டதோ அவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதிலிருந்து சிறிது கூட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், குறைக்க மாட்டான். நாம இந்த ஒரு தாவா பணியை சொல்றோம், ஒரு நபரிடத்துல சென்று ஒரு அழகான ஒரு செயல்பாட்டை குறித்து மார்க்கத்துடைய ஒரு சட்டத்தை குறித்து எடுத்து சொல்லி அவர் அதை பின்பற்றுகிறார் என்றால் அந்த காரியத்தை நாம செய்யல. நம்ம தனிப்பட்ட முறையில நாம செய்தாலும் பிற நபருக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், எடுத்து சொல்லி இருக்கிறோம். அவர் அந்த காரியத்தை நடைமுறைப்படுத்துகிற பொழுது அவருக்கு என்ன கூலி கிடைக்கிறதோ அதே கூலியிலிருந்து சற்றும் குறைக்காமல் அல்லாஹ் என்ன செய்யறான்னா யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு தர்றான் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவுடன் சொல்லுகிறார். அப்ப இது அப்படியே கொஞ்சம் நடைமுறை எடுத்து பாருங்க. நாம ஒருத்தருக்கு தொழுகை சொல்லி கொடுக்கிறோம். தொழுகைங்கிறது ஒரு நல்ல அமல், ஒரு அமலை நாம் என்ன செய்யறோம், ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கிறோம். ஒரு நபரை நாம தொழுகையின்பால் அழைத்து வருகிறோம். அவர் தொழுகையை தொடர்ச்சியாக கடைபிடிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் இன்னும் பல நபர்களிடத்துல அந்த செய்தி எடுத்து சொல்றாருன்னா அப்ப நம் மூலமாக ஒரு நபரை அழைத்து வருகிற பொழுது அதுல கிடைக்கப்படுகிற நன்மைகள் எவ்வளவு? நாம மரணித்து விட்டால் கூட அதனுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். தொழுகையுடைய நன்மை கூட மரணிச்சுதான் கிடைக்காது. நோன்பினுடைய நன்மை கூட ஒரு மனிதர் மரணித்து விட்டார் ஆனால் அவருக்கு கிடைக்காது. ஆனால் அழைப்பு பணியினுடைய நன்மை எப்படி? நாம எடுத்து சொல்லி அதன் மூலமாக பல நபர்கள் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சுன்னு சொன்னா நாம மரணித்து விட்டால் கூட அவர்கள் நடைமுறைப்படுத்த அதனுடைய நன்மை நமக்கு என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும். அப்ப இவ்வளவு பெரிய நன்மைகளை பெற்று தருகிற ஒரு வணக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த அழைப்பு பணி என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப இந்த அழைப்பு பணி அப்படிங்கிறது எல்லா மக்களும் ஒவ்வொரு நபரும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்தாரிடத்துல, தன்னுடைய நண்பர்களிடத்துல, தன்னுடைய நெருங்கிய உறவுகளிடத்துல சொல்லி எல்லா இடங்களிலும் மார்க்கத்தின் பால், அல்லாஹ்வின் பால் மக்களை அழைக்கக்கூடிய பணியை என்ன செய்யணும், ஒவ்வொரு நபரும் நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருப்போம். நம்ம பகுதியில ஓரளவுக்கு எடுத்து சொல்லிட்டோம். தர்காவினுடைய வழிபாடுகள் இன்றைக்கு மக்களிடத்துல குறைந்திருக்கிறது. அது மாத்திரம் மார்க்கம் கிடையாது. நம்ம பகுதியில சொல்லணும்னா அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைக்கு தர்காவுக்கு போறது, அங்கே நடக்கிற கந்தூரி விழாக்களில கலந்து கொள்வது, அந்த இடத்துல சென்று பிரார்த்தனைகளை செய்வது போன்ற வணக்கங்களை செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைக்கு குறைந்திருக்கிறார்கள். அதுல நம்முடைய பிரச்சாரங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதோடு நம்முடைய தாவா நிறைவு பெற்றுடுச்சா? தர்கா வழிபாட்டுல இருக்கிற
மக்களை நாம தடுத்து விட்டோம்னு சொன்னா அழைப்பு பணி அது மட்டும்தான் அழைப்பு பணியாக இருக்காரு சொன்னா கிடையாது. இப்ப நம்ம பகுதியில எடுத்து பாருங்க, ஏராளமான தவறுகள் இன்றைக்கு மக்கள் மத்தியில நடைமுறையில் இருக்கிறது. போதை பழக்க வழக்கத்துல இஸ்லாமிய இளைஞர்கள் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். யூதர்களுடைய கலாச்சாரமாக சொல்லப்படுகிற தலைமுடி வெட்டக்கூடிய நிலையை பாருங்க. எல்லா இளைஞருடைய தலை இன்னைக்கு நம்ம பகுதியில் எப்படி இருக்கு? ஒரு சைடுல மட்டும் வலிச்சுக்கிட்டு நடுவுல மட்டும் நிறைய முடிய வச்சுக்கிட்டு இருக்கிற யூதர்களுடைய கலாச்சாரம் நடைமுறையில் இருக்கா இல்லையா? அப்ப இது மாதிரி ஒவ்வொரு தவறுகளையும் எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை என்ன செஞ்சிருக்கிறான்? இறைவன் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு நபரும் அதை சார்ந்த பிரச்சாரங்களை என்ன செய்யணும்? மக்களிடத்துல எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். அப்படி சொல்லுகிற பொழுது இறைவன் தருகிற அந்தஸ்து பாருங்க. பொதுவா குர்ஆன்ல நம்ம எடுத்து படிச்சோம்னா ஒரு செயல்பாடுகள் சார்ந்த விஷயங்கள் எதை எடுத்துக்கிட்டாலுமே அல்லாஹ் முதல் அவனுக்கு தான் முன்னுரிமை தருவான். உண்மை பேசுறோம், குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ் என்ன செய்வான்னா உண்மையை பேசுறத பத்தி சொல்லும் பொழுது வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹுவை விட அதிகமாக உண்மை பேசுபவன் யார்? உண்மை பேசுறது ஒரு செயல்பாடு. அல்லாஹ் இங்க யாரை முன்னுரிமைப்படுத்தி இருக்கிறான்? வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹுவை விட உண்மை பேசுறவன் யாரு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கேட்கிறான். அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல இன்னும் நீங்க பாத்தீங்க சொன்னா வர்ணம் தீட்டுறது, ஒவ்வொரு விஷயத்தை அழகுபடுத்துற வர்ணம் தீட்ட செயல்பாடு பாருங்க. அதுலயும் அல்லாஹ் சொல்லும் பொழுது வமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகா, அல்லாஹுவை விட அதிகமாக வர்ணம் தீட்டுபவன் யார்? இப்படி ஒவ்வொரு செயல்பாடாக எடுத்தீங்கன்னு சொன்னாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? தீர்ப்பளிக்கிறதுல அல்லாஹுவை விட அழகிய முறையில் தீர்ப்பளிப்பவன் யார்? அல்லாஹ் குர்ஆன்ல கேள்வி கேட்கிறான். இப்படி ஒவ்வொரு செயல்பாடை எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா தன்னை முன்னிலைப்படுத்தி தான் பேசுவான். தன்னை சார்ந்து என்ன செய்வான்? நிறைய செயல்பாடுகளை பேசுகிறான். ஆனால் அழைப்பு பணியில பாருங்க, ஒவ்வொரு செயல்பாடிலும் தன்னை இணைத்து தன்னை முற்படுத்தி பேசக்கூடிய இறைவன் அழைப்பு பணி சார்ந்து பேசப்படுகிற பொழுது அவர்களை விட சிறந்த பேச்சை பேசக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். எல்லாத்திலையுமே அல்லாஹ் தான முன்னாடி. ஆனால் அழைப்பு பணியில சொல்லும் பொழுது வமன் அஹ்ஸனு கௌலன், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் அவர்களை விட அழகிய சொல்லை பேசியவர்கள் யார்? எந்த விஷயத்துல? மிம்மன் தஆ இலல்லாஹி, அல்லாஹ்வின்பால் மக்களை அழைக்கக்கூடியவர் இருக்கிறாங்கல்ல, யார் ஒருவர் அல்லாஹ்வின்பால் மக்களை அழைக்கிறாரோ அவரை விட அழகிய சொல்லை சொல்லக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான்னா எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து இருக்குன்னு பாருங்க. குர்ஆன்ல எல்லா செயல்பாடிலும் அல்லாஹ் தன்னை முன்னிறுத்தி தன்னை இணைத்து பேசுகிற பொழுது அழைப்பு பணின்னு வரும் பொழுது மட்டும் அல்லாஹ் என்ன செய்யறான்னா யார் அழைப்பு பணி செய்கிறார்களோ அவர்களுடைய சொல்லை அழகிய சொல் என்று சொல்லுகிறார். அவங்களை விட அழகிய சொல்லை பேசக்கூடியவர்கள் யாரும் கிடையாது என்று சொல்லுகிறாங்க. அப்ப அழைப்பு பணி செய்யற விஷயத்துல அல்லாஹ் எவ்வளவு அந்தஸ்துகளை உயர்த்தி இருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அழைப்பு பணி என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் இஸ்லாம் ஒரு கடமையாக்கிய ஒரு வணக்க வழிபாடாக என்ன செய்கிறது? இஸ்லாம் நமக்கு எடுத்து தந்து இருக்கிறது. நம்ம பகுதியில ஏராளமான மார்க்கம் சார்ந்த செயல்பாடுகளை சொல்ல வேண்டிய நிலைகளும் இருக்கிறது. நம்ம பகுதியில நம்ம என்ன செய்யணும்? எவ்வளவு செயல்பாடுகளை பாருங்க. மார்க்கத்திற்கு முரணாக இஸ்லாம் தடுத்து இருக்கிற வரம்பு மீறிய செயல்பாடுகளை செய்கிற ஏராளமான செயல்பாடுகள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே அரங்கேறி கொண்டு இருக்கிறது. இப்ப என்ன செய்யறது? நம்ம குடும்பத்துல அது மாதிரி செயல்பாடுகள் செய்கிற பொழுது அதை யாரு முதல்ல தடுக்கணும்? அதை தடுக்க வேண்டிய இடத்துல சத்திய கொள்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அதை செய்யணும். ஏன்னா ரசூல் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய வீடுகள்ல இருக்கிற பொழுது கூட முதல் உரிமை மார்க்கத்துக்கு தான் கொடுப்பாங்க. மார்க்கத்துக்கு முரணாக ஏதாவது ஒரு காரியத்தை வீட்டுல இருக்கிற மனைவிமார்களோ அல்லது யாராவது வீட்டுல யாராச்சும் பேசினா கூட ரசூல் என்ன செஞ்சிருவாங்க? அதை தடுப்பாங்க. அப்படி பேசக்கூடாது. முதல்ல மார்க்கம் சொல்லுகிற அடிப்படையில் தான் எல்லா செயல்பாடுகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நபிகளார் நமக்கு அதிகமான இடங்களில் கற்று தந்திருக்கிற மிக பெரும் ஒரு பாடம். அப்ப இறைவனுடைய சத்தியத்தை இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதுங்கிறது இறைவன் ஒவ்வொரு நபர்கள் மீதும் என்ன செஞ்சிருக்கிறான்? மிக முக்கிய கடமையாக ஆக்கி இருக்கிறான். இன்னும் குர்ஆன்ல சில வசனங்களை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா மக்களுக்கு மத்தியில பேசிக்கொள்கிற விஷயத்தில் கூட சத்தியத்தை கொண்டு நீங்கள் உபதேசம் செய்து கொள்ளுங்கள். இது அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு வலியுறுத்துறார்.
இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது 103வது அத்தியாயம், அதுல அல்லாஹ் என்ன ஒரு செய்தியை இறைவன் சொல்லுகிறான். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டவாளியாக இருக்கிறான். எப்படிப்பட்ட மனிதன் நஷ்டவாளி? அதை அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்லும் பொழுது, இல்லல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொண்டு, வ அமிலு ஸாலிஹாத்தி, நல்ல அமல்களை செய்து, வதவாஸௌ பில் ஹக்கி, உண்மையை கொண்டு, சத்திய மார்க்கத்தை கொண்டு யார் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டு, வதவாஸௌ பிஸ் ஸப்ர், பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை தவிர மற்ற எல்லா மனிதர்களும் நஷ்டவாளிகள். ஒரு மனிதன் உலகத்துல நாளை மறுமையில நஷ்டவாளியாக இல்லாமல் இருக்கணும்னு சொன்னா நமக்கு மத்தியில பேசப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? சத்தியத்தை கொண்டு ஒருவரை ஒருவர் உபதேசம் செய்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தை குறித்து ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? உபதேசம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி உபதேசம் செய்யலன்னா நாளை மறுமை நாள்ல அவர்கள் நஷ்டவாளிகள் என்று என்ன செய்யறான்? அல்லாஹ் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்படி ஏராளமான வசனங்கள் குர்ஆனில எடுத்து பார்த்தோமையானால் மார்க்கம் சார்ந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில எடுத்து சொல்ல வேண்டியது எவ்வளவு மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது என்பதை பல செய்திகள் நமக்கு என்ன செய்து நான் எடுத்துக்காட்டு. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை மக்கள் எடுத்து சொல்லணும்னா பல நேரங்கள்ல வெட்கப்படுகிறோம். சில நபர்களுக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை தருவான், பேசக்கூடிய ஆற்றல், மக்கள் மத்தியிலே மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கான ஆற்றல் அல்லாஹ் சில நபர்களுக்கு தருகிறான்னா எடுத்து சொல்வதற்கு நாம தயாரா இருக்கும். மார்க்கத்தை சொல்வதற்கு, சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு வெட்கப்படுவதோ பயப்படுவதோ இருக்கக்கூடாது. வெளிப்படையாக இதுதான் உண்மை என்று சொன்னால் இதான் உண்மை எடுத்து சொல்லணும். இந்த எடுத்து சொல்லக்கூடிய தன்மை நாம இன்றைக்கு உள்ளத்துல வளர்த்திருக்கிறோமான கிடையாது. ஆனா சஹாபாக்குடைய வாழ்க்கையில ஒரு படிப்பினை, சத்திய மார்க்கத்தை ஏற்ற செய்தியை கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க? துணிச்சலாக வெளியே சொல்லி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அபூதர் அல் கிஃபார் என்று சொல்லுகிற ஒரு சஹாபி, இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு நம்ம அனைவரும் அதிகமான நபி செய்திகள்ல கேட்டு இருக்கோம். அவருடைய நிலை என்ன? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். எப்படி ஏத்துக்கிறாங்கன்னா, மக்காவுல முகம்மது என்று சொல்லுகிற ஒரு நபர் ஒரு இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்கிற கொள்கையை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கேள்விப்படுறார். கேள்விப்பட்டதோடு தன்னுடைய சகோதரனிடத்துல சொல்லுகிறார், நீங்க மக்காவுக்கு போங்க, முகம்மதை பற்றிய செய்தியை விசாரிச்சுட்டு வாங்கிறார். அவருடைய சகோதரர் மக்காவுக்கு வருகிறார். இது முகம்மதுங்கிற நபர் உண்மையில் ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை குறித்த செய்தி எடுத்து சொல்லுகிறாரா அப்படிங்கறத ஃபுல்லா ஆய்வு செஞ்சு விசாரிச்சுட்டு தன்னுடைய சகோதரன் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவரிடத்துல எடுத்து சொல்றாங்க, ஆமா முகம்மது ஒருத்தர் இருக்கிறாரு, அல்லாஹ் ஒருத்தரை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்றாருன்னு சொல்லி சில செய்திகளை எடுத்து சொல்லுகிற பொழுது அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அது ஒரு பெரிய மன திருப்தி கொடுக்கல. இவங்க என்ன செய்யறாங்க? நம்மளே நேரடியா போவோம் மக்காவுக்கு, நம்ம நேரடியாக செல்வோம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? நேரடியாக மக்காவுக்கு போறாங்க. மக்காவுக்கு போனா முதல்ல அவர்களிடத்துல ஒரு தயக்கம் ஏற்படுகிறது. என்ன தயக்கம்? மக்காவுல ஆல்ரெடி வேற ஒரு நடைமுறை இருந்துட்டு இருக்குது. இந்த நடைமுறை தப்புன்னு சொல்லி ஒரு மனிதர் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்ப இவங்கள்ட்ட போயிட்டு அவரை பத்தி நாம எப்படி விசாரிக்கிறது? இந்த முகம்மது எங்க இருக்காருன்னு எப்படி நாம கேட்கறது? கேட்டா அதனால் நமக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்குமோ என்கிற ஒரு அச்சம். ஒரு 3 நாட்கள் என்ன செய்யறாங்க? யார்கிட்டையுமே எதையுமே பேசாம ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. 3வது நாள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூதரை பார்க்கிறாங்க. இவர் 3 நாளா இங்கே இருக்கிறாரு, இவர் ஏன் வந்திருக்கிறாரு, இவருக்கு என்ன தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கிறாங்க, என்ன பிரச்சனை, ஏன் இங்க வந்திருக்கிறீங்க, என்ன தேவை உங்களுக்குன்னு சொல்லும் பொழுது நடந்த நிகழ்வை எடுத்து சொல்றாங்க. சொன்னதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அவர் என்ன செய்யறாங்கன்னா அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சு போனதோடு ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை குறித்து எடுத்து சொல்லுகிற பொழுது அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்ற உடனேயே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்பா இஸ்லாத்தை நீ ஏத்துட்ட, இந்த செய்தியை வெளியில யார்ட்டையும் சொல்லிடாத. அப்ப எவ்வளவு நெருக்கடி! வெளியில நீ சொன்னாலே உனக்கு பல மாதிரியான இன்னல்கள், கஷ்டங்கள் கொடுக்கப்படும். வெளியில யார்ட்டையும் சொல்லிடாதுங்கிறாங்க. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு
இதுதான் சத்திய மார்க்கம் என்பதை உணர்ந்ததற்கு பிறகு அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீரம் எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த துணிச்சல் இருந்துச்சுன்னு சொன்னா, எந்த இடத்துல ரசூலுல்லாஹை பத்தி கேட்டா அடிப்பாங்களோன்னு பயந்தாங்கல்ல, எந்த இடத்துல முகமதை பற்றி விசாரிக்கிறது என்ற பயத்தோடு அமர்ந்திருந்தாங்கல்ல, அதே இடத்துல ஏறி நின்று நான் இஸ்லாத்தை தழுவினேன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாதேன்னு சொல்லும் பொழுது கூட நீங்கள் சொல்லுகிற மார்க்கம் உண்மை என்று சொன்னான், நீ சொல்லக்கூடிய நீங்க சொல்ற விஷயம் சத்தியம் என்று சொன்னால் அதை மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணுவது சொல்லிட்டு எந்த இடத்தில் பயந்து அமர்ந்திருந்தார்களோ அதே இடத்துல போய் நின்று லா இலாஹ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னார். இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கம் இதுதான் சத்தியம் என்று தெரிந்த உடனேயே அதை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் எந்த அளவுக்கு அதிகமாக உருவாகி இருக்கிறது. போய் சொன்னாங்க, சொன்னதோடு கடுமையான அடி வாங்கினாங்க. ஹதீஸ்ல பார்க்கலாம், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான அடி விழுகிறது. அபூ ஹுரைரா அவங்க வந்து தடுக்கிறாங்க, அபூபக்கர் அவங்க தடுக்கிறாங்க. அவங்க அடிக்காத அவர் யார் தெரியுமா? கிஃபார் குலத்தை சார்ந்த அவர் தான் அங்க இருக்கிற முக்கியமான ஆளு. இவரை நீங்க அடிச்சு இவரை நீங்க வேதனைப்படுத்தினீங்கன்னா வியாபாரத்துக்காக சிரியாவுக்கு போகும்போது அங்க அவங்க பகுதியை தாண்டி போக முடியாது, அடிக்காதீங்கன்னு தடுக்கிறாங்க. முதல் நாள் விடுறாங்க, இரண்டாவது நாளும் அதே இடத்துல வந்து என்ன செய்யறாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கறாங்க. இரண்டாவது நாளும் அடிக்கப்படுகிறார், அபூபக்கர் அவங்க தடுக்கிறாங்க. மூன்றாவது நாளும் அடிக்கப்படுகிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதோடைய சஹாபாக்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, அல்லாஹுவின் மார்க்கத்தை மக்களிடத்துல துணிச்சலாக சொல்லுவோம், அதனால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனை இல்லைங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு இல்ல. இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? அப்படியே நம்முடைய நிலையை பாருங்க, நாம அதே மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம். அவங்க எந்த முஹம்மதை தூதராக ஏற்றார்களோ அதே முஹம்மதை இன்னைக்கு நாமும் தூதராக ஏற்றிருக்கிறோம். அவங்க என்ன இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தினாங்களோ அதே இஸ்லாத்தை நாம இருக்கிறோம். ஆனால் இதுதான் சத்தியம் என்று சொல்லி வெளிப்படையாக எல்லோரிடத்திலும் உடைத்து சொல்லக்கூடிய நிலை இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குதா? நாம் ஒவ்வொருவரும் அந்த நிலையில் தயாரானவர்களாக இருக்கிறோமா? ஒரு தவறு தன்னுடைய குடும்பத்தில நடக்கப்படுகிற பொழுது கூட இது தவறு, இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு அந்த சத்தியத்தை உடைத்து சொல்லுகிற தன்மை இன்னைக்கு நிறைய நபர்கள்ட்ட இல்லை. என்ன காரணம்? அல்லாஹுவின் மார்க்கத்தின்பால் மக்களை எடுத்து சொல்றதுல, மக்களை அழைப்பதிலே கிடைக்கப்படுகிற நன்மைகளை, அதுல இறைவன் தருகிற அந்தஸ்து என்ன என்பதனை உணராதவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருப்பதுதான் இதற்கு முக்கிய காரணம். இஸ்லாத்துல நாம பயணிக்கிறோம்னா எப்படி தொழுகை கடமைன்னு தொழுகிறோமோ, நோன்பு கடமைன்னு எப்படி நோன்பை வைக்கிறோமோ, அதே போன்றே சத்திய மார்க்கத்தை மக்களிடத்துல எடுத்து சொல்வது ஒவ்வொரு நபரின் மீதும் கடமை என்பதை உணரணும். அந்த கடமையை ஒவ்வொரு நபரும் சரியான முறையில நிறைவேற்றாமல் இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் தொழுகையை பற்றி விசாரணை எப்படி இருக்குதோ, நோன்பை குறித்த விசாரணை எப்படி இருக்குதோ, அதே போன்ற விசாரணை அழைப்பு பணி சார்ந்தும் இருக்கும். அல்லாஹ் கேட்பான்ல, அழைப்பு பணிங்கிறது என்னுடைய மார்க்கத்தை நான் உனக்கு தெளிவான பாதையை தந்ததற்கு பிறகு நீ எத்தனை பேருக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன? ஆலிம்களுக்கு மட்டும் கேட்கப்படுகிற கேள்வியா இது? அங்க சொல்ல முடியுமா? என் பகுதியில நாங்கள் இமாம்களை ஏற்படுத்தி இருந்தோம், அவங்க அந்த பிரச்சாரத்தை செஞ்சாங்க. எங்க பகுதிகளில் நாங்கள் சில பேச்சாளர்களை தயார்படுத்தி இருந்தோம், அவங்க அந்த அழைப்பு பணியை செஞ்சாங்கன்னு பதில் சொல்ல முடியுமா? இறைவன் நம்மை பார்த்து கேள்வி எழுப்பான்ல, அவங்க செஞ்சாங்க, நீ என்ன செஞ்சன்னு கேள்வி கேட்டா நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? எப்படி பதில் சொல்றது? தொழுகையை குறித்து கேள்வி கேட்கும் பொழுது எப்படி நஷ்டவாளியாக ஆகுமோ அதே நஷ்டவாளியாக என்ன செஞ்சிருவோம்? மார்க்கத்தை குறித்து அழைப்பு பணியை செய்யாவிட்டாலும் அந்த நஷ்டவாளி தான். அந்த வணக்கத்தை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மறுமை நாள்ல இறைவனை சிந்திக்கிற பொழுது அதற்கான பதிலை சொல்லுவதற்கு தயார் நிலையில் இருக்கும். அப்ப இறைவனுடைய மார்க்கத்தை மக்களிடத்துல எடுத்து சொல்வது என்பது ஒவ்வொரு நபருக்கும் இறைவன் ஏற்படுத்தி இருக்கிற கடமையாக இருக்கிற காரணத்தினால் வாழ்கிற காலகட்டங்களில் இறைவனுடைய மார்க்கத்தின்பால் மக்களை அழைக்கக்கூடிய நபிமார்கள் செய்த அந்த பணியை இறைவன் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறான். அந்த பணியை நாம் ஒவ்வொருவரும் விரைவாக மக்களிடத்தில் அழகான முறையிலே எடுத்து செல்லக்கூடியவர்களாக இருந்து நாளை மறுமையில் அதனுடைய முழுமையான நன்மையை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையில் அழைப்பு பணி செய்வது என்பது நம் ஒவ்வொருவரின் மீதும் கடமையாகவும் அது ஒரு வணக்க வழிபாடாகவும் இருக்கிறது என்பது குறித்த ஒரு சில செய்திகளை இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையில் நாம பார்த்திருக்கிறோம். அதை தொடர்ந்து இறைவன் திருமறை குர்ஆனின் மூலமாக அழைப்பு பணி செய்கிற விஷயத்துல ஏராளமான செய்திகளை இறைவன் நமக்கு சொல்லுகிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, குன்தும் கைர உம்மத்தின், நீங்கள் ஒரு சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள், உஹ்ரிஜத் லின்னாஸ், மக்களிடத்துல, மக்களுக்கு மத்தியிலேயே நீங்க என்ன செய்றீங்க, ஒரு சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஏன் என்று சொன்னால், தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மையின்பால் மக்களை அழைக்கக்கூடியவர்களாகவும் தீமையிலிருந்து அவர்களை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறீங்க என்று இறைவன் சொல்லுகிறான். அப்ப அந்த தாவாங்கிற அழைப்பு பணி செய்யக்கூடிய சமூகத்தை பொறுத்தவரையில் அது ஒரு சிறந்த சமுதாயமாக இறைவன் என்ன செஞ்சிருக்கிறான், தன்னுடைய பார்வையில் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சொல்லுகிறான். அதே நேரத்துல பல மாதிரியான எச்சரிக்கைகளும் நமக்கு இருக்கிறது. என்ன எச்சரிக்கை? நம்ம கண் முன்னாடி நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற அண்டை வீட்டார்கள், இவர்கள் எல்லாம் மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் செய்யப்படுகிற பொழுது, இஸ்லாத்துல இல்லாத காரியங்களை, நபிகளார் தடுத்த காரியங்களை செய்கிற பொழுது நாம் அதை அவர்களுக்கு எச்சரிக்கக்கூடியவர்களாக, அந்த காரியங்களிலிருந்து அவர்களை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். அப்படி தடுக்கல அப்படின்னு சொன்னால் அதுவே நமக்கு இறைவன் ஒரு மிக பெரும் ஒரு குற்றமாகத்தான் என்ன செய்யறான், திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லுகிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, குர்ஆனிலே சொல்லப்படுகிற வரலாற்று சான்றுகளுடைய ஒரு செய்தி நாம் அதிகமாக அறிந்திருக்கிற ஒரு செய்தியும் கூட, எப்படி வெள்ளிக்கிழமை அல்லாஹ் நமக்கு ஒரு சிறந்த நாளாக ஏற்படுத்தி இருக்கிறானோ, அதே போன்று ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா, சனிக்கிழமையை சிறந்த நாளாக ஏற்படுத்தினான். அவங்களுக்கு அல்லாஹ் வச்ச ஒரு கட்டளை என்னன்னா, சனிக்கிழமை மீன் பிடிக்க போகக்கூடாது. இந்த சனிக்கிழமை வரலாறுனாலே மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும். அதுல நாம் பெற வேண்டிய ஒரு படிப்பினை என்ன? அதுல 3 பிரிவுகளாக அவர்கள் பிரிந்தார்கள். ஒரு பிரிவு சனிக்கிழமை கடலுக்கு மீன் பிடிக்க போனாங்க. இன்னொரு பிரிவு அவங்கள போகாதீங்கன்னு தடுத்தாங்க. அதுல இருக்கிற இன்னொரு பிரிவு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய கட்டளையை மீறி அவர்கள் மீன் பிடிக்க போனால் அது அவர்கள் செய்யக்கூடிய தவறு, நாம் என்ன செய்ய முடியும்னு சொல்லி அவர்களை தடுக்காமல் இருந்தார்கள். அல்லாஹ் இந்த 3 பிரிவுல என்ன செய்யறானா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யார் அவர்களை தடுத்தார்களோ அவர்களை தவிர மற்ற 2 நபர்களையும் நாம் என்ன செஞ்சோம், தண்டித்தோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். யார் மீன் பிடிக்க போனாங்களோ அவர்களுக்கும் இறைவனுடைய தண்டனை இருந்தது. யார் அதை தடுக்காமல் அமர்ந்திருந்தார்களோ அவர்களுக்கும் என்ன செஞ்சிச்சு, நாம தண்டனைகளை அவர்களுக்கு வழங்கினோம் என்று குர்ஆனின் மூலமாகவே இறைவன் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்ப அழைப்பு பணி செய்யறதுல எவ்வளவு நன்மைகளை அதிகமாக நமக்கு தருகிறானோ, அதே போன்று நம் சமூகத்திலே நம்மோடு இருக்கிற நபர்களிடத்திலே தவறுகள் இருக்கிற பொழுது அதை அவர்களிடத்திலே தடுக்காதவர்களாக, அதை அலட்சியப்படுத்தி விடக்கூடிய, அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லி நாம் அந்த இடத்துல மார்க்கத்தை எடுத்து சொல்லாமல் விலகி நின்றோம் என்று சொன்னால் நாமும் அல்லாஹ்வுடைய பார்வையில் குற்றவாளிகளாகத்தான் இருக்கிறோம் என்பதை இந்த செய்தியிலிருந்து நம்மால் விலகி கொள்ள முடிகிறது. அப்ப அழைப்பு பணியை பொறுத்தவரையில அல்லாஹ் அதிகமாக வலியுறுத்தி இருக்கிற, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எல்லா நிலைகளிலும் மக்களுக்கு செய்து கொண்டிருந்த ஒரு பணி என்னன்னு சொன்னா அழைப்பு பணி தான். அப்ப அந்த அழைப்பு பணியை இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்பதை நினைவிலே வைத்துக் கொண்டு எல்லா நேரங்களிலும் மார்க்கத்தை குறித்த செய்திகளை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நம் ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நாளை மறுமையில் வெற்றி பெறுகிற பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.